5 புத்தி இல்லாத கன்னிகைகளை பாருங்க. அவ்வளோ நாளும் அவங்களும் ஒண்ணாங்க. சாப்பிடலாம் வேகமா சாப்பிட்டாங்க. காலை கடன்களை வேகமா முடிச்சாங்க. தூங்கல. இரவெல்லாம் கூட பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா அதெல்லாம் வேஸ்டா போயிட்டு, அது எந்த பிரயோஜனமும் இல்லாம அவங்க நினைச்சிருப்பாங்க, ஐயோ நம்ம இவங்க கூட தானே இருந்தோம், இவங்கெல்லாம் கிளம்பி போறாங்களே, இவங்க மணவாளனை பாக்குறது போயிட்டாங்களே, அதே ட்ரெஸ் தான், அதே போல ஆயத்தம். ஆனா காத்திருக்க வேண்டிய நாட்களிலே அஜாக்கிரதையாக இருந்தோம். எண்ணெயை சேமித்துக் கொள்ள வேண்டிய நாட்களிலே அதை சேர்த்து வைக்காமல் போய்விட்டோமே. அப்போ நிச்சயமாகவே நெஞ்சில அடிச்சு புலம்பி இருந்திருப்பாங்க. ஐயோ எவ்வளவு சந்தோஷமான நாட்கள், இந்த மணவாளனோடு இருக்கும் நாட்கள் சந்தோஷமா, நல்ல விருந்து, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எங்களுக்கு சந்தோஷம் எல்லாம் போயிட்டுது. அதை போல கூட என் டைம்ல எப்படிதான் ஆண்டவரோடு கூட போகும்போது, அவருடைய சேனையில நம்ம செல்லும் பொழுது அவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. காத்திருந்த நாட்களுக்கு உள்ளான எல்லா பலனும் எனக்கு கிடைச்சது. சந்தோஷத்தின் மேல சந்தோஷமாக தேவனோடு கூட இருப்போம். ஆனா புத்தி இல்லாம இருக்கும்போது வாயிலையும் வயிற்றிலையும் அடித்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. இப்போ நானும் தான் கேம்ப் போனேன், இப்போ நான் தான் ஃபாஸ்ட் மீட் நடத்துறதுக்கு எல்லாத்தையும் பண்ணேன், நான் தான்ப்பா அதை பண்ணேன், நான் தான் இதை செய்தேன். ஆனால் ஆண்டவரோடு இருக்கும் ஒரு உறவு, அவரோடு இணைந்த வாழ்க்கை, அவரோடு இருக்கும் அபிஷேகம், இது இல்லைன்னா கல்யாண வீட்டில் பிரவேசிக்கவே முடியாது, என் டைமுக்குள்ளே போக முடியாது.